எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம பிஸ்னஸை எப்படி மேக்ஸிமம் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்க்குமான மேக்ஸிமம் சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெஸ்டிவலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, ஒரு புது ஃபெஸ்டிவலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லா கஸ்டமர் மைண்ட் செட்டுமே கூட. அந்த வகையில் ரியல் எஸ்டேட் மாதிரியான லைஃப் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேல பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய கஸ்டமர்ஸோட விருப்பம். ஸோ இன்னைக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதும் கூட அந்த ஆஸ்பீஷியஸ் டேவை மையப்படுத்தி தான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நிறைஞ்ச ஒரு மந்தாக தான் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும் இல்லை யுகாதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் நம்மளோட பிஸ்னஸை எப்படி மேக்ஸிமம் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. டெஃபினட்டாக சூப்பர் டூப்பர் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நிச்சயமாக இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து ஏன் இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். எல்லா பில்டர்ஸுமே சரி இல்லை எல்லா ப்ரொமோட்டர்ஸுமே சரி இந்த ஆஸ்பீஷியஸ் டேவை பேஸ் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்நேரத்துக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு இந்த ஆஃபர் இருக்குது, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோல்டு காயின் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஆஸ்பீஷியஸ் டேவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு ப்ரொமோட்டராக இல்லை டெவலப்பராக இல்லைனா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருந்தால் கூட இந்த ஆஸ்பீஷியஸ் டேவை எப்படி நம்மளோட பிஸ்னஸ் ஸ்கேலுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கறது மூலியமா நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ண வேண்டிய டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கஸ்டமர், அதாவது இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஜான் ஃபெப் மார்ச் ஜேஎஃப்எம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜான் ஃபெப் மார்ச்சில் மிஸ் ஆன கஸ்டமர்ஸ்லாம் கூட இந்த ஆஃபரை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் சான்சஸ் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அவங்க திருப்பி நம்ம சைட்டை வந்துட்டு ரீவிசிட் பண்ணியோ இல்லை நம்ம லான்ச் பண்ணிருக்கிற நியூ ப்ராஜெக்டை வந்து புதுசாக பார்த்தோ நிச்சயமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜேஎஃப்எம்ல மிஸ் ஆன கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த ஆஸ்பீஷியஸ் டேவை பயன்படுத்தி நிறைய சேல்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மந்த் வந்துட்டு டெஃபினட்டாக சேல்ஸ் வந்து எடுக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பில்டர்ஸ், நிறைய டெவலப்பர்ஸ் இல்லை நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் புதுசாக ப்ராஜெக்ட் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா புதுசாக ஏதாவது சர்வீஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வருதுனாலே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் அண்ட் ப்ரைம் லொக்காலிட்டிலையும் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூலி லான்ச்சிங் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆஸ்பீஷியஸ் டேல போயிட்டு நம்ம புக் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்லையும் இருப்பாங்க. ஸோ நியூ ப்ராஜெக்டை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மந்த் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை 1 by 1 லான்ச் பண்ணி நிறைய சேல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் லான்ச் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்றது தான் ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாட்டி லான்ச் பண்ணுங்கள். பழைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஸ்பீஷியஸ் டேவை பயன்படுத்தி ஒரு இன்விடேஷன் சென்ட் பண்ணுங்கள். அந்த இன்விடேஷன் மூலியமாக நிச்சயமாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா நிறைய சேல்ஸ் வந்து எடுக்க முடியும். அடுத்ததான் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பீஷியஸ் டே இருக்கிற மந்த்தை நம்ம எப்படி மேக்ஸிமம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட வெண்டார்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கர்ஸ் வந்து நமக்கு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆஸ்பீஷியஸ் டேவை நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சில இஎம்ஐஸ் வந்து வேவர் பண்ணலாம், இல்லை ப்ரீ இஎம்ஐ ஆஃபர்ஸ் போடலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே செட்டில் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆஃபர்ஸ் அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்க்கான ஆஃபர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டி இந்த டேவை பயன்படுத்தி கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் அ டெவலப்பராக, ஆஸ் அ ப்ரொமோட்டராக இந்த மாதிரி பேங்க்
பேங்கிங் வெண்டார்ஸ் கூட என்ன ஆஃபர்ஸ் அவங்க போடுறாங்கன்றத பார்த்துட்டு அதை நம்மளோட ப்ராஜெக்ட்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை சேல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பேங்கிங் சைட்லையும் நமக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, பில்டர் சைட்லையும் ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி கஸ்டமர் நம்மக்கிட்ட புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை க்ரியேட்டிவாக யோசிச்சு அதை எப்படி பிளெண்ட் பண்ணி இந்த ஆஃபர்ஸை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலில் சேல்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இல்லை ஆஸ்பீஷியஸ் டே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சான்சஸுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பிஸ்னஸ் ஸ்கேலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும் நம்மளோட பிஸ்னஸ். ஏன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு எல்லா டைமும் கிடைக்காது. அப்படி நீங்கள் கிடைக்குது அப்படின்னா இந்த டேஸ் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பிளெண்ட் பண்ணி என்ன ஆஃபர்ஸ், என்ன ப்ராஜெக்ட், என்ன லான்ச் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணிங்கனாலே சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்காங்க. யார் வந்து இடத்த பார்க்க போகிறாங்க, யார் வந்துட்டு லேண்ட் வாங்க போகிறாங்க, யார் வந்து பில்டிங் வந்து பார்க்க போகிறாங்க, எல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மைண்ட்லையும் சரி, ரியால்டர் மைண்ட்லையும் சரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றது ஒரு குடும்பமே தன்னோட செல்வத்தை பெருக்கிறதுக்கான ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க மைண்ட் செட்டில் புகுத்தி இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் இதுக்கான விஷயம்ன்றதையும் நம்ம தெளிவுபடுத்தி அவங்கள நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். எல்லாருமே ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம், எல்லாருமே ஃபெஸ்டிவல் டைமை வந்துட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை வெளியில் போகணும் தான் நினைப்போம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக பார்த்தீங்கன்னா நாம் இந்த டேவை முழுக்க நம்மளோட பிஸ்னஸ்க்கு பயன்படுத்திட்டு அடுத்த மறுநாள் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கஸ்டமர்ஸ்க்கான டே. இந்த டேல அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது பெரிய லெவலில் டெவலப் ஆகும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே விஷயத்தை பயன்படுத்தி நாமளும் என்ன பண்ணணும்னா நம்ம பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு ஸ்கேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவல் முடிச்சு பார்த்துக்கலாம், இந்த வாரம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபெஸ்டிவல் இருக்க வரமாட்டாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்னோட கஸ்டமர் எப்படி வாங்க வைக்கிறது, ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ண வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவான வைப் நமக்கு கொடுக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி உரம் போடுங்க. ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க, வந்து ஒரு நல்ல விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் சீசனில் எப்படி நம்ம பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் ஆர் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.